ஆன்லைனில் பட்டா சிட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கூகுள் குரோமில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இ சர்வீஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வர ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கூகுளில் e-services.gov.in அப்படின்னு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நேரில் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறது இருக்கும். இதில் இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பேஜ் அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷில் மாறிடும். அப்புறம் கீழே வாங்க. கீழே வந்ததும் வியூ பட்டா சிட்டா அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட், அடுத்து தாலுக்கா, அடுத்து வில்லேஜ் எப்படிலாம் கேட்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து தாலுக்காவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல பட்டா நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம், இல்லை சர்வே நம்பர் என்ட்ரி பண்ணலாம். பட்டா நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் பட்டா ஆல்ரெடி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க பட்டாவில் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் விவோ தாசில்தார்கிட்ட நீங்கள் எழுதி கொடுத்த பட்டா உங்களுக்கு பட்டா நம்பர் எழுதி கொடுத்துருப்பாங்க. இல்லை பழைய பட்டாவில் இந்த பட்டா நம்பர் இருக்கும், அதை நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். இல்லை பட்டா நம்பர் உங்கள்கிட்ட இல்லை, அதனால தான் நான் இப்போ இதில் எடுக்க போகிறேன் அப்படின்னா சர்வே நம்பர், இந்த சர்வே நீங்கள் வச்சுருக்க லேண்ட் பத்திரத்தில் இந்த சர்வே நம்பர் கண்டிப்பாக இருக்கும். இந்த சர்வே நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள். பட்டா நம்பர் சர்வே நம்பர் இல்லாமல் எப்படி பட்டா டவுன்லோட் பண்ணுறது ஆன்லைனில் பேரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலே டேக் வரும், அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இது இருந்துச்சு அப்படின்னா பட்டா இல்லைன்னா சர்வே நம்பர் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. சர்வே நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்டிவிஷனை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. சப்டிவிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா பட்டா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த பட்டாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எந்த ஊர், எந்த பட்டா நம்பர் அப்படிங்கிறது மேலே பார்க்கலாம். நீங்கள் என்ட்ரி பண்ண சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் இதில் இருக்கும், பட்டா நம்பர் இந்த இடத்துல இருக்கும். ஓகேயா, இந்த பட்டா நம்பரை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எப்போ டவுன்லோட் பண்ணுறது ஆன்லைனில் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இதை வச்சு இது எப்போ டவுன்லோட் பண்ணுறது ஆன்லைனில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ அந்த இடத்தோட அளவு எவ்வளோ அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பட்டாலேருந்து தெரிஞ்சுக்கலாம். பட்டா யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். அவங்களுடைய தந்தை, மகன், தாய், மனைவி அப்படிங்கிறவங்களுடைய பெயர் இதில் இருக்கும். ஓகேங்களா, இதை வச்சு நீங்கள் பட்டாவோட டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்படி தாங்க பட்டா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுறது. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.